என் பையன் MBA படிச்சிருக்கான். பிசேஸ் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். மாதம் 70,000 ரூபாய் சேலரி வாங்குறான். எந்த கட்டுப்பழக்கமும் இல்லை. வீட்டுக்கு ஒரே பையன், தங்கமாக வளர்த்துருக்கேன். பாத்தியடி, அவங்க பையனை தங்கமாக வளர்த்துருக்காங்களோ. ஆமாங்க, ஆத்திர அவசரத்துக்கு அடகு வச்சுக்கலாம். வச்சிருவா போகுது. ஃபோட்டோவில் பார்க்க பொண்ணு அழகாக இருந்தா, நேரில் பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோ வர சொல்றேன். வைஷு, சீக்கிரம் வாம்மா. இவங்க ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. இப்ப சொன்னா கரெக்டா இருக்குமா? நான் தனியா பேசணும், உங்ககிட்ட இல்ல. அப்போ யார்கிட்டமா பேசணும்? மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட பேசணும். ஏன் கிட்டயா? புரியுதுமா. ஏன் என் பையனை விட்டுட்டு என்னை கூப்பிட்டு தனியாக பேசுகிறேன்ட்டு தெரியுது. இப்போ வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் கொடுமை பண்ணுவேன்னு பயப்படுறியாமா? ஒன்றும் பயப்படாத. உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன். இது நான் கும்புற அங்காள பரமேஸ்வரர் மேலே சத்தியம். அது இல்ல, நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்னம்மா? எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும். ஓ, எனக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி பொன் குழந்தை தான் பிடிக்கும். அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, அவன் வந்து பிறந்துட்டானே. அதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரமா. அது இல்லைங்க, எனக்கு பொண்ணுங்களை மட்டும்தான் பிடிக்கும். புரியலையம்மா? ஆமா, ஐ எம் a lesbian. பொம்பளையுமா கேவலம் கேவலம். நினைச்சு பார்த்தாவே அசிங்கமாகுது. குடும்ப மானத்தையும் வாங்கிட்டு வந்து நிக்கிறடி. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? அது எப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ண முடியும்? ஒரு பையனும் பொண்ணு தானே லவ் பண்ண முடியும். நானும் உங்க அம்மா அப்படித்தானே பண்ணோம். அதானே நேச்சர். இது ஒன்றும் மேன்மேட் இல்ல, இதுவும் நேச்சர் தான்ப்பா. வைஷு, ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் சேரணும். இதான் இயற்கை. உலகத்துல எந்த மிருகமாச்சு பொண்ணு சேர்ந்து குட்டி போடுற மாதிரி கடவுள் படிச்சாரா? இல்ல, கடவுள் மனுஷங்களையும் அப்படிதான் படிச்சாரு. நீ சொல்றதெல்லாம் மனுஷங்களே தானா உருவாக்கின ஒரு விஷயம். ஆனா என் வாழ்க்கையில இதை நான் உருவாக்கலையேம்மா. எனக்கு நல்லா தெரியும் நம்ம குடும்பத்துக்கு இது செட்டே ஆகாதுன்னு. ஆனா என்னால இதை மாத்திக்க முடியலையேம்மா. எப்படி முடியாது? முடியும், எல்லாம் முடியும். நீ மாறித்தான் ஆகணும். இல்லாட்டி இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. ஏங்க, அவசரப்படாதீங்க. ஏய், பாய மூடு. இப்படி செல்லம் கொடுத்துதான் அவ குடும்ப தலை குனிற அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். பா போதும்பா, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணல. அங்கங்க பொண்ணுங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு விஷயமே இல்லப்பா. அண்ட் நான் அதை கம்பேரும் பண்ணல. நான் ஒன்னும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு உங்ககிட்ட சொல்லல. எனக்கு எந்த பையனையும் கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லைன்னு தான்ப்பா சொல்றேன். ஓ, அதெல்லாம் வேற சொல்லுவியா நீ? நீ அத மட்டும் சொல்லி பாரு, உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன். ஓ சரி அம்மா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ண போறேன். வைஷு, பொடி பொடி, வீட்டை விட்டு வெளில பொடி போ. உங்களுக்கு உங்க பெத்த பொண்ணை விட உங்க மானம் மரியாதை தான் முக்கியம்ல. நான் போறேன். வைஷு, வைஷு. ஏய், ஹே, இப்படிலாம் நடக்கும் நமக்கு தான் முன்னாடி தெரியும்ல. இது பார்த்துக்கலாம். எங்க அப்பா என்ன அடிச்சதே இல்லடி. அவருக்கு
என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இதை சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணே வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்பதான் புரியுது, எல்லா பேரண்ட்ஸும் பொண்ணுங்க மேல பாசம் வைக்கிறது கல்யாணத்துக்கு அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு தான் போல. இங்க பாரு, இதை விட்டா நமக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. உண்மையை சொல்றதா நல்லது. நான் எதை தப்பு பண்ணிட்டேனா பிரியா? லவ்வே பெரிய தப்பாகும். அது நேச்சர் தானே, விடு, புரிஞ்சுப்பாங்க. இல்ல, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? வைஷு, என்னாச்சு வைஷு? ஐஷோட அப்பா அவளை அடிச்சு வீட்டு விட்டு துரத்திட்டாங்க. ஐயோ, பேசாம நானே போய் பேசியிருக்கலாமோ? நீ வந்திருந்தாலும் வேஸ்ட் தான். ஏன் வேஸ்ட்டு? ஏன்னா நான் தான் ஒன்று லவ் பண்ணுறேன்றத வீட்டில் சொல்லவே இல்லையே. எது? என்ன லவ் பண்றேன்னு சொல்லலையா? நம்ம 2 பேரும் தான் நீ லவ் பண்றோம், அதே சொல்ல. ஓ, அப்போ வேற யாராச்சும் லவ் பண்றியா? ஆஹா, அது பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம லவ்வை வீட்டில் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாம ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு பதிலா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்டா. ஆ? வேற ஜாதியோ வேற மதமோ, ஏன் ஒரு கல்லே கொண்டு வந்து நிக்க வச்சு, அப்பா நான் இதை தான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா சொல்றதுக்கே நாக்கு கூசுற அளவுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு குடும்ப மானத்தையே வாங்கிட்டாலடி உன் பொண்ணு. ஏங்க, அவ சின்ன பொண்ணுங்க, யாரோ தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் அவளை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ பேசுறத பார்த்தா அவ உங்ககிட்ட ஏற்கனவே விஷயத்த சொல்லிருப்பா போல. எல்லா ஆம்பளைங்களுக்கும் இது ஒரு பழக்கம்ல. பசங்களோட நல்லதுல மட்டும் அப்பாங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனா ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்தா அம்மாங்கன்னு சொல்றது. நானே என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் குழந்தை குட்டின்னு வாழ போறான்னு நினைச்சதெல்லாம் அழிச்சிட்டாளேன்னு கோவப்படுறதா? 2 மணி நேரமா என் ஃபோன் கால் எடுக்காம இருக்காளேன்னு கஷ்டப்படுறதா? தெரியாம இருக்கு. இதுல உங்க கோவத்தை என் மேல காட்டுங்க. ஏய், திரும்ப அவளுக்கு ஃபோன் பண்றது, அவளை வீட்டுக்கு கூப்பிடுறதுன்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. போனவளாவே இருக்கட்டும். இதோட நான் அவளை தலைமுடிட்டேன்னு நினைச்சுக்கோ. இங்கே இருக்கியா? டே கார்த்தி, புரோக்கர் வைசுவை பற்றி என்னென்னமோ சொல்கிறாரு, அதெல்லாம் உண்மையாடா? என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலடா. என் வாழ்க்கையில இப்படி ஒரு மோசமான நாளை நான் பார்த்ததே இல்லை. இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படி தான்டா இருக்காங்க. அதுக்காக பெத்தவங்க எப்படிடா இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? பாரு, காலையிலேருந்து எப்படி அழுவுறா பாரு. எங்களை அம்மாவை விட்டுட்டு போயிட்டா. நீ அழாதம்மா. டே கார்த்தி, நீ வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வா. ஏண்டி உன்னை நம்ம லவ் மேட்டர் சொல்ல சொன்னா சம்மந்தமே இல்லாம லெஸ்பியன் சொல்லி வச்சிருக்க? வைஷு, ஏய், சம்மந்தம் இருக்காடி? அப்படியே பொழந்துருவா உன்னை. அறிவு இருக்க வைஷு உனக்கு? உங்க லவ் மேட்டர் சொல்லியிருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இது எவ்வளோ பெரிய சீரியஸான மேட்டர் தெரியுமா? தெரியும், அதான் அப்படி பண்ணேன். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக லவ் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. சில ரீசன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி வேறு கல்யாணம் தான் பண்ணியிருப்பாங்க. அதான் அவங்களால எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க முடியாத அளவுக்கு ஒன்று பண்ணணும்னு இப்படி பண்ணேன். ஏண்டா அவன் உனக்காக இவ்வளோ பெரிய கூத்து பண்ணி வச்சிருக்கா. நீ பேசாம அவங்க அம்மா அப்பா கையில காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம்ல. என்னால் இப்போ கண்டிப்பாக சொல்ல முடியாது பிரியா. அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னதுனால தான் எங்கள் லவ் மேட்டரை சொல்ல சொன்னேன். ஆனால்
எங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு ஒரு 6 மாதமாச்சு டைம் வேணும். என் சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பண்ணது கரெக்ட் தான் வைஷு. ஆ இதே பிற கரெக்டுன்னு சொல்ற? லூஸ் மாதிரி பேசாத. இவ இப்படி சொன்னதுனால அவங்களால இந்த விஷயத்தை வெளியே கூட சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. ஏய் அம்மா கால் பண்றாங்க. வைஷு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பண்றியா? என்னது? ஏய் அம்மா திருப்பி கால் பண்றாங்க. நீ வா, நான் சொல்கிறேன். போயிட்டு வரேன் பிரியா. போய் தொலைங்க, வந்துடாதீங்க. டே மச்சான், பசங்க இப்படி சொல்லும்போது ஒரு அப்பாவா எப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடா. ஆனால் ஒரு அப்பாவா நீயும் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பசங்களை தாண்டி நமக்கு எதுவுமே இல்லைடா. பசங்க மேலே என்னதான் கோவம் இருந்தாலும் அவங்க இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணே வேணாண்டா, செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். கோவத்தில் இப்படி தான் வார்த்தை வரும். உண்மையிலேயே உன் பொண்ணு இல்லாமல் போனா உன்னால் தாங்கிக்க முடியுமாடா? என் ஃப்ரெண்டு சைக்காலஜிஸ்ட் ரவி லாஸ்ட் வீக் ஒரு கிளைண்ட்டை பற்றி சொன்னார். இதே மாதிரி தான் ஒரு பேரண்ட் அவங்க பொண்ணு லெஸ்பியன் ஆயிட்டான்னு சொன்னதை ஒத்துக்காததுனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. பாவம், துக்கம் தாங்க முடியாமல் அவரோட ஒய்ஃபும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட கோவத்தாலையும் பிடிவாதத்தாலையும் பொண்ணு இல்லாமல் அவரோட ஒய்ஃபு இல்லாமல் பாவம் பெரிய கில்ட்டில் இருக்காரா அந்த அப்பா. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே நரகமாயிடுண்டா. என்ன தாண்டா பண்ண சொல்ற? உன் பொண்ணு உட்கார வச்சு பேசிப்பாரு. அப்படி இல்லைன்னா நான் ஒன்று சொல்கிறேன், அதை பண்ணுறியா? டேய் ஏன் வீட்டுக்கு எதுக்கு நான் கூட்டிட்டு வந்த? எங்க அப்பா பார்த்தாருன்னா கொன்றுவாரு. வைஷு, நம்மளாவே இதை ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போதைக்கு கஷ்டம்தான். டேய் கழட்டி விட பாக்குறியா? உனக்காக தாண்டா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வீட்டில் லெஸ்பியன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்கேன். சொல்கிறத கேள்றி. சொல்லு. இப்போ இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நம்ம லவ் மேட்ரு உன் வீட்டில் சொன்னாலும் கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணுவாங்க. அதனால நீ ஒரு 6 மாதம் இது உண்மையை மெயின்டைன் பண்ணிக்க வைஷு, ப்ளீஸ். டேய் விளாடுறியா? வாய்ப்பே இல்லை. ஒரு நாளுக்கே எப்படி கிடக்குறதுன்னு தெரியாம இருக்கேன். 6 மாசம் வேற சொல்ற. வேற வழி இல்லடி. நான் வீட்டில் சொல்கிற வரைக்கும் இதை வச்சு டைம் ஓட்டுறது தான் கரெக்டானு தோணுது. அப்புறம் உங்கள் வீட்லேயே இதை புரிஞ்சுக்க முடியாமல் கன்ஃபியூஸ்ல 6 மாதம் போயிடும். டேய் அப்படியே நான் வீட்டில் சொல்லி மெயின்டைன் பண்ணாலும் அதுக்கு எங்க அப்பா என்ன வீட்டில் அக்செப்ட் பண்ணணும். எங்க அப்பா தான் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரேடா. உங்கள் அம்மா கால் பண்ணி அழுதுட்டே வரேன்னு சொல்லு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நம்ம லவ்க்காக தானே வைஷு. ஏய் அம்மா கால் பண்றாங்க, பேசு. ஹலோ அம்மா, நான் வீட்டுக்கு வர சொல்றாரு. அப்பா வர சொல்றாரா? இது வரைக்கும் நீ கேட்டதெல்லாம் அப்பா பண்ணியிருக்க. ஆனா இப்படி ஒண்ணு கேப்பன்னு எதிர்பார்க்கல. ஒரு 6 மாதம் நீ லெஸ்பியன் சொன்னதை மெயின்டைன் பண்ணிக்க வைஷு. எல்லாம் நம்ம லவ்க்காக தானே. நானும் இப்படிப்பட்ட விஷயம் உங்ககிட்ட கேட்பேன்னு எதிர்பார்க்கலப்பா. இது என்னையே அறியாம நடந்த ஒரு விஷயம். நீங்க இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. புரிஞ்சுக்கிறேன். அப்பா. ஆமா வைஷு, புரிஞ்சுக்கிறேன். புரியலப்பா. நான் ஒன்று சொல்கிறேன், அதை பண்ணுறியா? சொல்லுடா. லவ்ன்றது எப்படி ஜாதி மதம் மொழி இதெல்லாம் பார்த்து வரது இல்லையோ, அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கு ஆணு மேலேயும் பொண்ணுக்கு பொண்ணு மேலேயும் வரும். அதுவும் ஒரு வகை காதல் தான்.
இதெல்லாம் புதுசு இல்ல. ஏன் அந்த காலத்துல கல்வெட்டுலயும் கல் சிலையிலுமே இருக்குடா. நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. உன் பொண்ணோட சந்தோஷமா இல்ல உன் வரட்டு கௌரவமானு. நாளைக்கு அந்த பொண்ணை வர சொல்லு பேசும்.